வணக்கம் அன்பு நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் சூப்பரா இருக்கேன். நம்ம திருப்பூர் ஜிஆர் டெய்லர் சேனல்ல பாத்தீங்கன்னா தொடர்ந்து நிறைய நண்பர்கள் கேட்கக்கூடிய கேள்வி, அதிகப்படியான கேள்வி அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு அளவு ப்ளவுஸ் வச்சு ஒரு ப்ளவுஸ் வந்து கட் பண்றது அப்படின்னு சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. உங்களுக்காகவே பிரத்யேகமா நம்ம ஒரு அளவு ப்ளவுஸ் வச்சு எப்படி ஒரு ப்ளவுஸ் வந்து கட் பண்றது அப்படின்னு பார்க்க போறோம். இந்த ப்ளவுஸ் கொடுத்த கஸ்டமர் பாத்தீங்கன்னா ஒரு 3-4 விஷயத்தை வந்து தொடர்ந்து சொல்லிட்டே இருந்தாங்க. என்ன சொன்னாங்கன்னா, அண்ணா எனக்கு இந்த ப்ளவுஸ் வந்து பர்ஃபெக்டா இருக்கு, ஃபிட்டிங்ல எந்த விதமான ப்ராப்ளம் இல்லை, கரெக்டா இருக்கு, எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. இது ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, என்கிட்ட இருக்கிற ப்ளவுஸ்லேயே பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ப்ளவுஸ் இதுதான், அதனால இந்த ப்ளவுஸில் என்ன அளவு இருக்கோ அந்த அளவு அப்படியே எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி 2 விஷயம் சொல்லியிருந்தாங்க. அதனால இந்த கஸ்டமர் கேட்ட மாதிரியே பார்த்தீங்கன்னா, இந்த ப்ளவுஸில் என்ன அளவுகள் இருக்கோ அந்த அளவுகள் ஒரு புள்ளி மாறாமல் அப்படியே நம்ம ஜெராக்ஸ் எடுத்தது போல ப்ளவுஸ் வந்து நம்ம கட் பண்ண போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக நிதானமாக பார்த்தீங்கன்னா ஒரு அட்டகாசமான ப்ளவுஸ் வந்து நீங்களே கட் பண்ணி தைக்கலாம். சரிங்களா? சூப்பராக வந்து ஒரு ப்ளவுஸ் கட் பண்ணுறதுக்காக ஒரு அரிய வாய்ப்பை நம்ம திருப்பூர் ஜிஆர் டெய்லர் சேனல் உங்களுக்காக ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. இந்த ப்ளவுஸ் மாதிரி நீங்களும் ப்ளவுஸ் கட் பண்ணணும் அப்படின்னா வீடியோவை எந்த இடத்துலையுமே ஸ்கிப் பண்ணாதீங்க, பொறுமையாக நிதானமாக பாருங்கள். நம்ம திருப்பூர் ஜிஆர் டெய்லர் சேனலுடைய நோக்கமே பார்த்தீங்கன்னா கற்போம் கற்பிப்போம் அப்படிங்கிற நம்ம சேனலுடைய நோக்கம். நான் கற்றுக்கிட்ட தையல் துறையை உங்களுக்காக கற்றுற சிறப்பாக கற்றுங்க. நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோக்குள்ளே தொடர்ந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ கஸ்டமர் கொடுத்த ப்ளவுஸில் பார்த்தீங்கன்னா இந்த அளவு முறைகள் எல்லாமே எப்படி இருக்குது, ஏதாவது விக்கிள்ஸ் இது இருக்கா, ஏதாவது சுருக்கு ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். எங்கேயுமே அந்த மாதிரி இல்லை. ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது, நல்லா ஃபிட்டிங்காக இருக்குது. சரிங்களா? இந்த ப்ளவுஸுடைய அளவு முறைகள் எல்லாமே வந்து நம்ம கண்டுபிடிச்சிக்கணும். 16 32 இந்த ப்ளவுஸோடைய அளவு பார்த்தீங்கன்னா 32 இருக்குது. அதாவது பேக் சைடில் பார்த்தீங்கன்னா இப்படி அளவு எடுக்கும்போது என்ன அளவு வருது அப்படிங்கிறத பாருங்கள். 16 இருக்குது. 16 முன்னாடி சேம் அதே அளவு தான் இருக்கும், 16 இருக்கும். அப்படின்னா 32 ஒரு 4 இன்ச்சு கம்மி பண்ணிட்டீங்கன்னா இந்த ப்ளவுஸோடைய அளவு உங்களுக்கு கிடைச்சிடும். ஏன்னா ஒவ்வொருத்தர் தையலுக்கு எவ்வளோ விடுறாங்க, லூஸ் டைட் வர்றாங்கிறத பொறுத்து 3 இன்ச்சா 4 இன்ச்சாங்கிறத கணிச்சு நம்ம கம்மி பண்ணிக்கலாம். சரிங்களா? அதிகப்பட ஒரு 3 இன்ச்சு டு 4 இன்ச்சு குறைச்சிங்க அப்படின்னா இந்த ப்ளவுஸுடைய அளவு வந்து உங்களுக்கு கிடைச்சிரும். சரி, ஓகே, இதை இருக்கட்டும். இப்போ நம்ம ப்ளவுஸுக்கு தேவையான அளவு துணி வந்து எடுத்துருக்கோம். ஒரு 80 பாயிண்ட் வந்து நம்ம துணி எடுத்து வச்சிருக்கோம். இந்த 80 பாயிண்ட்டை வச்சு இந்த ப்ளவுஸ் வந்து நம்ம எப்படி கட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இதற்காக லைனிங் மெட்டீரியல் வந்து எடுத்துக்கலாம். ஓப்பன் பகுதி பார்த்தீங்க அப்படின்னா பாருங்க, ப்ளவுஸ் இந்த பிட்டு வந்து இந்த மாதிரி வச்சுட்டு என்ன பண்ணுறீங்கன்னா இந்த ஓப்பன் பகுதி வந்து ஆப்போசிட்டில் இருக்கணும். சரிங்களா? ஓப்பன் பகுதி ஆப்போசிட்லேயும் இந்த பக்கம் வந்து ஃபோல்ட் ஆன மாதிரி இருக்கணும். இது எப்பவுமே வந்து மைண்டில் வச்சுக்கங்க. நம்ம சைடில் எந்த ப்ளவுஸ் நீங்கள் வெட்டினீங்கனாலும் இந்த புறத்தில் நம்மளை பார்த்து நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த பகுதி மடங்கி இருக்கணும், ஆப்போசிட் பகுதி ஓப்பனில் இருக்கணும். ப்ளவுஸுக்கு இது கட்டாய ரூலு. இதை கண்டிப்பாக வந்து மனப்பாடமாக வச்சுக்கோங்க, மைண்டில் நல்லா பதிவு பண்ணி வச்சுக்கோங்க. இந்த அளவுகள் மாறிடுச்சு அப்படின்னா இந்த ஆப்போசிட் மாற்றிட்டிங்கன்னா ப்ளவுஸ் வந்து வேஸ்ட் ஆகிடுச்சு. ஆனால் எனக்கு ஃப்ரண்ட் ஓப்பன் எல்லாம் பேக் ஓப்பன் கேட்டிருக்காங்களே அப்படின்னு நீங்கள் மாற்றி இப்படி வச்சுனீங்க அப்படின்னாலும் என்ன பிரச்சனை வரும்னா, பேக்கில் வந்து இங்கே வச்சு நீங்கள் ஃப்ரண்ட் எங்கே வச்சு வெட்ட முடியும், சிரமமாக இருக்கும் இல்லையா? அதனால் அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்க. நம்ம காலேஜுக்காக நம்ம என்ன பண்ணுறோம்னா ஒரு ஸ்கேல் வச்சுக்கலாம், மார்க்கர் வச்சுக்கலாம், ஒரு கோடு ஒன்று போட்டுட்டுக்கலாம். இந்த கோடு நம்ம எதற்காக போடுறோம் அப்படின்னா, இந்த கோடு எதுக்காக போடுறோம்னா தெரியுதுங்களா? இந்த அளவு வந்து சின்னதாக இருக்குது, இங்கே போக இங்கே பெருசாக இருக்குது. இந்த பகுதி வந்து கிராஸாக இருக்குது. இந்த கிராஸாக இருக்கக்கூடிய பகுதியை கட் பண்ணி நம்ம அந்த போட்டுடணும். அதற்காகத்தான் நம்ம இந்த மாதிரி மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ கீழேருந்து இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 இன்ச்சுக்கு நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். சரிங்களா? 1 to 2 இன்ச்சு வரைக்கும் நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். இது எதற்காகனா மடிச்சு அடிக்கிறதுக்காக. இந்த ப்ளவுஸில் பார்த்தீங்கன்னா மடிச்சு அடிச்சிருப்பாங்க, தெரியுதுங்களா? இது வந்து 1.5 இன்ச்சிலேருந்து 2 இன்ச்சு வரைக்கும் நம்ம வைக்கலாம். உங்களுடைய அளவுகள் தேவைக்கு ஏற்ப நீங்கள் வச்சுக்கங்க. நான் வந்து 2 இன்ச்சு வைக்கிறேன். இப்போ 2 இன்ச்சுக்கு ஒரு மார்க் ஒன்று பண்ணியாச்சு. இப்போ மார்க் பண்ணிட்டு என்ன பண்ணுறோம்னா இந்த அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கலாம். இந்த இடுப்பு பகுதி இப்படி 2ஆக மடிச்சுட்டு இந்த இடத்துல ஒரு மார்க் ஒன்று போட்டுக்கலாம். ஒரு பகுதி நேராக செட் பண்ணி வச்சுட்டு கழுத்துடைய சென்டர் பகுதிக்கும் நேராக வச்சு என்ன பண்ணுறோம்னா கழுத்துடைய உயரத்தை மார்க் பண்ணிக்கிறோம். சரிங்களா? அப்படியே அடுத்தது என்ன பண்ணுறோம்னா இந்த ப்ளவுஸில் பேக் சைடில் இப்படி 2ஆக மடித்து இங்கே ஒரு மார்க் ஒன்று பண்ணிக்கலாம். அதே மாதிரி டாட் எங்கே இருக்கோ டாட்டுக்கு நேராக ஒரு மார்க் ஒன்று பண்ணிக்கலாம். அடுத்து என்ன பண்ணுறோம்னா இந்த ப்ளவுஸோடைய உயரத்துக்காக இந்த டாட் இருக்குது பாருங்கள், சென்டர் டாட்லேருந்து ஷோல்டர் பகுதி வரைக்கும் நேராக அப்படி பிடிச்சிக்கலாம். ப்ளவுஸுடைய உயரத்தை எவ்வளோ இருக்குங்கிறத பார்த்து இங்கே ஒரு மார்க் ஒன்று பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு ஒரு கோடு ஒன்று போட்டு விட்டுக்கலாம். அப்படியே மேலே வந்து ஒரு 1/2 இன்ச்சு தள்ளி ஒரு மார்க் ஒன்று பண்ணிக்கலாம். இது எதற்காகன்னு பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கக்கூடிய இந்த தையலுக்காக ஒரு 1/2 இன்ச்சு மேலே தள்ளி மார்க் பண்ணியிருக்கோம். சரிங்களா? இப்போ அடுத்தது என்ன பண்ணுறோம்னா இந்த ப்ளவுஸை இப்படி மடிச்சு விட்டுங்க. இப்படி மடிச்சு விட்டுட்டு நல்லா இந்த பகுதி கவனமாக பாருங்கள். இந்த மாதிரி இப்படி மடிச்சுக்கலாம். மடிச்சுட்டு நம்ம இந்த கீழே இந்த சைடு கட் பண்ணோம் இல்லையா, இந்த இடத்துல இப்படி கரெக்டாக வச்சுக்கோங்க. இந்த கழுத்து பகுதி வந்து நம்ம எதுக்கு ஃப்ரண்ட் தட்டை வந்து நல்லா உள்ள மடிச்சு வச்சிருக்கோம்னா இந்த பகுதியில் வந்து இடைஞ்சலாக இருக்கும். இந்த இடைஞ்சல் வராமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்படி மடிச்சு வச்சிருக்கோம்.
கழுத்து பகுதி வந்து இப்படி கரெக்டாக ப்ராப்பராக வந்து செட் பண்ணிக்கங்க. இப்படி கை இப்படி நேராக வச்சுக்கங்க. வச்சு இந்த கழுத்து பகுதி என்ன அளவுக்கு இருக்குது இங்கே மார்க் ஒன்று பண்ணிக்கங்க. இங்கே ஒரு மார்க், அதே மாதிரி ஷோல்டர்லையும் இங்கே ஒரு மார்க்கு, காலஞ்சி இங்கே ஒரு தள்ளி மார்க், அதே மாதிரி இங்கே ஒரு மார்க். சைடு என்ன பண்ணுறீங்கன்னா இங்கே நேராக வச்சு இங்கே ஒரு மார்க், மேலே ஒரு காலஞ்சிக்கு ஒரு மார்க். சரிங்களா? அப்படியே அகமுகல் பகுதியில் இப்படி இந்த சென்டர் பகுதி எடுங்க. இந்த வளைவு தகுந்த மாதிரி இப்படி ஒரு மார்க் ஒன்று பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்து நம்ம நேராக இப்படி வச்சுக்கலாம். சைடில் இப்படி நேராக வச்சுட்டு என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு கோடு ஒன்று போட்டு விட்டுக்கலாம். சரிங்களா? இப்போ இந்த ப்ளவுஸ் வந்து இப்படியே எடுத்துக்கலாம். எடுத்துட்டு என்ன பண்ணுறோம்னா ஸ்கேல் வச்சு இங்கேருந்து ஒரு கிராஸாக ஒரு கோடு ஒன்று போட்டுட்டுக்கலாம். இப்போ நல்லா இந்த பகுதி நோட் பண்ணுங்கள். இந்த வளைவு வந்து நம்ம இப்படி கரெக்டாக எடுத்துக்கலாம். மேலே தையலுக்காக ஒரு 1/4 இன்ச்சு இப்படி மேலே ஏற்றி ஒரு மார்க் ஒன்று பண்ணிக்கலாம். சரிங்களா? அதே மாதிரி கழுத்து பகுதியும் சேம் தான். இப்போ கழுத்து பகுதி என்ன பண்ணுறோம்னா இங்கே கொஞ்சம் தள்ளி 1/4 இன்ச்சு மேலே தள்ளிக்கலாம். மேலே ஸ்கேல் வச்சு ஒரு கோடு ஒன்று போட்டு இப்போ கழுத்து பகுதி இப்படி வளைச்சுட்டுருக்கோம். ஈஸியாக முடிஞ்சுங்களா? அடுத்து இங்கேருந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா ஒரு 1.5 இன்ச்சுக்கு தள்ளி வச்சுக்கலாம். இங்கேருந்து என்ன பண்ணுறோம்னா ஒரு 1.5 இன்ச்சுக்கு தள்ளி இங்கே ஒரு மார்க் ஒன்று பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து நேராக அப்படி கோடு இழுத்துக்கலாம். இது இங்கேருந்து என்ன பண்ணுறோம்னா நேராக ஒரு கிராஸ் இழுத்து இப்படி ஸ்ட்ரைட்டாக போட்டுக்குங்க. கிராஸ் வந்து இப்படி போகாமல் இங்கே தள்ளி இங்கேருந்து 1.5 இன்ச்சு இப்படி தள்ளியே நம்ம வைக்கலாம். இங்கே 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சுட்டு இங்கேருந்து ஒரு 1.5 இன்ச்சு தள்ளி இப்படி வச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வரும். பட் இருந்தாலும் இந்த மாதிரி தான் நீங்கள் மார்க் பண்ணிக்கணும். எதனாலனா காரணம் இருக்குது சொல்கிறேன். நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது இது புரியும் சில விஷயங்கள். இங்கேருந்து நீங்கள் நேர் கோடே போட்டுக்கங்க. இடுப்பு இது இங்கே முடியுதுன்னு சொல்லி இங்கே நேராக வந்து இந்த மாதிரி கோடு போடாமல் நம்ம இங்கே ஒரு 1.5 இன்ச்சு இங்கே தள்ளி நேராக ஒரு கோடுன்னு போட்டுட்டுக்கலாம். சரிங்களா? இப்போ கையோட என்ன பண்ணுறோம் அப்படின்னா ப்ளவுஸுடைய முன்பக்க கழுத்து பகுதி இருக்கு இல்லையா, அந்த கழுத்து பகுதியும் கையோட இதுலேயே வச்சு நம்ம ஒரு மார்க் ஒன்று பண்ணுறோம். நல்லா கவனமாக பாருங்கள். ரொம்ப ஈஸியான முறையில் வந்து நான் சொல்லித்தரேன். இந்த கழுத்து பகுதி எங்கே வருதுங்கிறது அந்த மாதிரி இங்கே ஒரு மார்க் ஒன்று பண்ணிக்கலாம். அப்படியே என்ன பண்ணுறீங்கன்னா இங்கேருந்து கை இப்படி உள்ள வைங்க. இந்த கப்பை இப்படி கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. இங்கே ஒரு கை இங்கே ஒரு கை விரல ஒன்று வச்சுக்கிட்டு இந்த கப்போட இந்த சென்ட்ரல் பகுதி கரெக்டாக எடுத்து வச்சுட்டு இங்கே மார்க் பண்ணிக்கணும். ப்ளவுஸோடைய உயரம் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் உயரம் பேக் திட்டோட ஒரு 1/4 இன்ச்சு மட்டும் தான் குறைவாக இருக்குது. இங்கேருந்து இப்படி வச்சு பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக உங்களுக்கு தெரியும். சரிங்களா? ஃப்ரண்ட் திட்டம் வந்து இந்த மாதிரி இப்படி திருப்பிட்டு மேலே வந்து இப்படி நேராக இப்படி வச்சிங்கன்னா தெரியுதுங்களா? இந்த கப்பு உயரம் இதோடு இருக்குது. கீழே தையலுக்காக ஒரு 1/4 இன்ச்சு. அப்போ அப்படிங்கிற பேக் செட்டுக்கும் ஃப்ரண்ட் செட்டுக்கும் ஒரு 1/4 இன்ச்சு தான் வித்தியாசம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ என்ன பண்ணலாம்னா ப்ளவுஸ் வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த கழுத்து பகுதி வெட்டும்போது பார்த்தீங்கன்னா இந்த வளைவு வந்து கரெக்டாக வெட்டிக்கங்க. இது வெட்டிட்டு அதே மாதிரி இந்த ஷோல்டர் பகுதியிலையும் இப்படி வெட்டுங்க. கீழே இருந்து நேராக வெட்டிக்கணும். இதை வெட்டிட்டு இந்த கீழே வந்து நம்ம எக்ஸ்ட்ரா விட்டு வந்தோம் இல்லையா, இந்த பகுதியை இப்படி வெட்டிக்கணும். இதை வெட்டிட்டு கழிச்சு விட்டுருங்க. இந்த இடத்துல நம்ம நேராக ஒரு ஜக்கா ஒன்று போட்டுக்கலாம். அதாவது கத்திரி வெட்டு இருக்கு இல்லைங்களா, இந்த கத்திரி வெட்டு வந்து இந்த மாதிரி இப்படி போட்டுக்குங்க. இப்படி போட்டிங்கன்னா அட்டகாசமான பேக் செட்டு தயார். இதை வந்து நம்ம இப்படி மடிச்சு விட்ருவோம். சரிங்களா? ரெண்டாக மடிச்சு விட்டோம்னா ப்ளவுஸோட அமைப்பு வந்து இப்படி வந்துடும். ஓகே, சூப்பர். இப்போ என்ன ஆச்சு, பேக் செட்டு நம்ம அட்டகாசமாக வெட்டிட்டோம். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் செட்டு வெட்டுறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோன்னு பாருங்கள். இப்போ மெட்டீரியல் வந்து இப்படி எடுத்து வச்சுக்கலாம். ஸ்ட்ரைட் கட்டிங் கேட்டாங்கன்னா ப்ளவுஸ் வந்து நீங்கள் இப்படி வச்சே வெட்டிக்கலாம். இல்லை கிராஸ் கட்டு வேணும்னாங்கன்னா இப்படி வச்சுக்கலாம். இல்லை லைட் கிராஸ் வேணும்னாங்கன்னா இப்படி வச்சுக்கலாம். இல்லை ஃபுல் கிராஸ் வேணும் அப்படின்னாங்கன்னா இப்படி வச்சுக்கலாம். எப்படி கேட்குறாங்க அப்படிங்கிறத நம்ம கணிச்சு பார்த்துட்டு தான் எப்பயுமே வந்து கட் பண்ணணும். சரிங்களா? இப்போ நம்ம பேக் தட்டு ஃப்ரண்ட் தட்டு மட்டும் வெட்டுறதா நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். நல்லா கவனமாக பாருங்கள். இப்போ கிராஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் என்ன பண்ணுறோம்னா கிராஸ் வந்து இப்படி மார்க் பண்ணிக்கலாம். ஸ்கேல் எடுத்து ஷோல்டருக்கு ஒரு கோடு போட்டுக்கலாம். ஷோல்டருக்கு ஒரு கோடு,
அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சைடில் ஸ்கேல் வச்சு நேராக ஒரு கோடு வந்து போட்டுருங்க. சரிங்களா? ஹார்மோல் பகுதி அதே மாதிரி வரைஞ்சிட்டு இருக்குங்க. அதே மாதிரி இந்த கழுத்து பகுதியும் இப்படி மார்க் ஒன்று பண்ணி விட்டுருங்க. கீழே வந்து ஹைட்டு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணியிருக்கோம், பேக் தட்டோட ஒரு 4 இன்ச்சு மட்டும்தானே மேலே ஏறி இருக்கு. அதனால என்ன பண்ணணும், சேம் அளவுக்கு இங்கே டாட் ஒன்று போட்டு விட்டுருங்க. சரிங்களா? இந்த டாட் மட்டும் தான் போடணும், எக்ஸ்ட்ரா நம்ம கோடு இது போடலை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரண்ட் சைடில் இந்த பகுதிக்கு நேராக ஒரு கோடு ஒன்று போட்டு விட்டுருங்க, இந்த உயரத்துக்காக. சரிங்களா? இங்கே இதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. என்னென்ன மாற்றமெல்லாம் நம்ம செய்ய போகிறோங்கிறத வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக பார்க்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக வந்து புரியும். இப்போ இந்த பேக் தட்டை வந்து அப்படியே தூக்கி மேலே வச்சு என்ன பண்ணுறோம்னா ஷோல்டர் பகுதி நேராக ஒரு கோடும் போட்டிருக்கோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஹார்மோல் பகுதியும் சைடு பகுதியும் மார்க் பண்ணியிருக்கோம். பேக் தட்டோட உயரம் என்ன இருக்கோ அந்த உயரத்துக்கு நேராக வந்து டாட் மட்டும்தான் போட்டிருக்கோம். சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சைடில் ஃப்ரண்ட் கொக்கி பகுதி பட்டி பகுதி பார்த்தீங்கன்னா நேர்பகுதிக்காக இங்கே ஒரு கோடு வந்து போட்டிருக்கோம். இந்த பேக் தட்டில் இருக்கக்கூடிய இந்த அளவுகள் அப்படியே பண்ணியிருக்கோம். இந்த கழுத்து பகுதி வந்து நம்ம சும்மா லைட்டாக இங்கே 6 தூரத்துக்கு, அதாவது ஒரு 1.5 இன்ச்சுக்கு மட்டும் சும்மா லைட்டாக மார்க் பண்ணிட்டு இருக்கோம். சரிங்களா? இந்த பகுதியை வந்து நல்லா கவனமாக பார்க்கணும். ஃப்ரண்ட் பகுதியில் எல்லாத்துக்கும் வரக்கூடிய தப்பு என்னென்ன வருது அப்படிங்கிறது இப்போ நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீங்க, நீங்களே பார்க்க போகிறீங்க. இப்போ பேக் தட்டை வந்து நம்ம எடுத்துடலாம். இப்போ பேக் தட்டோட பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் தட்டு வந்து ஒரு 4 இன்ச்சு தானே மேலே இருந்துச்சு. அதனால இந்த 4 இன்ச்சுக்கு இப்படி மேலே தள்ளி ஒரு மார்க்குன்னு போட்டுக்கலாம், நேராக கோடு போட்டுக்கலாம். சரிங்களா? இப்போ ஃப்ரண்ட் தட்டு வந்து நம்ம ஏற்கனவே இங்கே மார்க் பண்ணி வச்சிருந்தோம்ல, ஃப்ரண்ட் தட்டோடைய கழுத்து இறக்கம், இந்த கழுத்து இறக்கம் வந்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஒரு 6 இன்ச் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா இங்கே மேலேருந்து 6 இன்ச்சுக்கு ஒரு மார்க் ஒன்று பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறோம்னா ஸ்கேல் வச்சு ஒரு கோடு ஒன்று போட்டுட்ருக்குங்க. இப்போ நேராக இங்கேருந்து என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு ஸ்கேல் வச்சு நேராக ஒரு கோடு ஒன்று போட்டுட்ருங்க. இப்படி கோடு போட்டு என்ன பண்ணுறீங்கன்னா பண்ணி விட்டு கழுத்துடைய வலையை வந்து இப்படி எடுத்து விட்டிங்கன்னா போதும். சரிங்களா? இப்போ அடுத்தது என்ன பண்ணுறோம்னா இந்த சைடு பகுதியை மார்க் பண்ணி விட்டுக்கலாம், ஊக்குப்பட்டியும் ஐப்பட்டிக்கும். இப்போ இங்கிருந்து என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு 1/2 இன்ச்சு தள்ளி எக்ஸ்ட்ரா ஒரு மார்க்குன்னு பண்ணுங்க. 1/2 இன்ச்சு நல்லா நோட் பண்ணிக்கங்க, 1/4 இன்ச்சு இல்லை, 1/2 இன்ச்சுக்கு ஒரு மார்க்குன்னு பண்ணி விட்டோம். பண்ணி வச்சிங்களா? இப்போ அடுத்தது என்ன பண்ணுறோம்னா இந்த அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கலாம். இந்த அளவு ப்ளவுஸில் கஸ்டமர் என்ன சொல்லியிருக்காங்க, எனக்கு என்ன அளவு இருக்கோ அந்த அளவு அப்படியே வேணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க இல்லையா? அந்த அளவு பார்த்துக்கு எப்படி மார்க் பண்ணுறோங்கிறது. இந்த ஹார்மோல் டாட் இருக்கு இல்லையா, அந்த டாட் வந்து எவ்வளோ சோடு இருக்குங்கிறத செக் பண்ணிக்கலாம். 5 இன்ச்சு இருக்குது, 4.25 இருக்குது. சாரி, மேலேருந்து என்ன பண்ணுறோம்னா 4.25க்கு ஒரு மார்க்கு, 4.25க்கு ஒரு மார்க்கு, 4.25க்கு மார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து ஒரு 2 இன்ச்சுக்கு மார்க் ஒன்று பண்ணுங்கள். 2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து என்ன பண்ணுறீங்கன்னா இப்படி ஒரு 4 இன்ச்சு இப்படி குறைஞ்சி வளைய ஒன்று போட்டுட்டுங்க. போட்டுட்டு இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இந்த சைடு பகுதி எடுத்து என்ன பண்ணுறீங்க மேலேருந்து இப்படி வச்சு ஒரு மார்க் ஒன்று பண்ணுறீங்க. தையலுக்காக ஒரு 4 இன்ச்சு கீழே வரைக்கும் மார்க் பண்ணி விட்டுறீங்க. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் தட்டு எடுத்து வச்சுக்கிறோம். இங்கேருந்து ஒரு 4 இன்ச்சுக்கு கீழே தள்ளி வச்சு ஃப்ரண்டோடைய உயரம் வந்து இந்த சைடில் பிடிச்சிருக்காங்க இல்லையா, இங்கே ஒரு மார்க் ஒன்று பண்ணிக்கலாம். இந்த கப்போடைய டாட்டுக்காக ஒரு மார்க் ஒன்று பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு 4 இன்ச்சு, இதுக்கு ஒரு 4 இன்ச்சு சேர்த்து என்ன பண்ணோம்னா ஒரு 6 இன்ச்சு தள்ளி கீழே மார்க் ஒன்று பண்ணி விட்டுக்கலாம். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கிராஸ் அளவு என்ன இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணிக்கலாம். இந்த கிராஸ் அளவு பார்த்தீங்கன்னா 2.5 இருக்குது. இங்கேருந்து என்ன பண்ணுறோம்னா 2.5க்கு ஒரு மார்க்குன்னு பண்ணிட்டு இருக்கலாம். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கப்புடைய அகலம் எவ்வளோ சோடு இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். டேப் எடுங்க, 1.2 இருக்குது. அப்போ அப்படின்னா இங்கேருந்து என்ன பண்ணுறோம்னா 1.2க்கு ஒரு மார்க்கு, மறுபடியும் இங்கேருந்து தள்ளி 1.2க்கு ஒரு மார்க்கு. சரிங்களா? நல்லா கவனமாக பார்த்துங்க. இப்போ என்ன பண்ணுறோம்னா ஸ்கேல் வச்சு இங்கேருந்து இந்த சென்ட்ரல் பகுதிக்கு நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள். இதுக்கு என்ன பண்ணுறோம்னா இங்கேருந்து கிராஸாக ஒரு மார்க், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கிராஸாக ஒரு மார்க் போட்டோம் அப்படின்னா ஃப்ரண்ட் தட்டோடைய இந்த பாயிண்ட் வந்து நமக்கு எல்லாமே கிடச்சிருச்சு. இப்போ நம்ம இங்கேருந்து என்ன பண்ணுறோம், இங்கேருந்து என்ன பண்ணுறோம், இங்கேருந்து என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது இப்போ அடுத்தது பார்க்க போகிறோம். ப்ளவுஸுடைய இந்த கப்பு உயரம் வந்து எவ்வளோ சோடு இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு என்ன பண்ணுறோம்னா இந்த அளவு ப்ளவுஸை வச்சு ஒரு மார்க்குன்னு பண்ணுறோம். பண்ணியாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஊக்குப்பட்டியிலேருந்து வரக்கூடிய இந்த டாட்டோடைய நீளம் எவ்வளோ சோடு இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு இதுக்கு ஒரு மார்க்குன்னு பண்ணி விட்டுக்கலாம். அடுத்து இந்த ஹார்மோல் பகுதியிலேருந்து வரக்கூடிய இந்த டாட்டோடைய நீளம் எவ்வளோ சோடு இருக்குது அப்படிங்கிறத பார்த்து என்ன பண்ணுறோம்னா, அதாவது இங்கே தான் நம்ம 4 இன்ச்சு வந்து குடையிறோம் இல்லைங்களா? அப்போ அப்படின்னா இங்கேருந்து ஒரு 4 இன்ச்சு வந்து தையலுக்கு போயிடும். அதனால் இப்படி வச்சு என்ன பண்ணுறீங்கன்னா இங்கேருந்து ஒரு மார்க் ஒன்று பண்ணுறீங்க. இப்போ ஒரு கோடு, இதுக்கு ஒரு கோடு, இதுக்கு ஒரு கோடு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஊக்குப்பட்டி இதுக்கு ஒரு கோடு, அடுத்து பார்த்தீங்கன்னா ஹார்மோல்லேருந்து வரக்கூடிய இந்த டாட்டுக்காக
இங்கே ஒரு கோடு, பக்கத்தில் ஒரு 1/4 இன்ச்சுக்கு இந்த ஒரு கோடு, இங்கே ஒரு கோடு. இப்படி போட்டோம் அப்படின்னா இந்த கப்பில் டோட்டலாக டாட் எல்லாமே பர்ஃபெக்டாக வந்துடும். கப்பு வந்து பாயிண்ட் வராமல் இருக்கும். மேக்ஸிமம் நிறைய பேருக்கு இந்த பாயிண்ட் வருது அப்படின்னா ஒன்றா இந்த டாட் வந்து லென்த்தாக வந்துடும், அல்லது இந்த டாட் பார்த்தீங்கன்னா இப்படி மேலே நோக்கி போகாமல் கீழ் நோக்கி வரதுனாலையும் இங்கே பாயிண்ட் வரும். அதுவும் இல்லை அப்படின்னா இந்த கப்புடைய உயரம் வந்து கூடுதலாக மேலே இருக்கும்போதும் பாயிண்டாக வரும். இந்த கேரளா ப்ளவுஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த கப்புடைய உயரம் அதிகமாக வச்சுருப்பாங்க. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மேலேருந்து வரக்கூடிய இந்த டாட்டும் கீழே வரைக்கும் இறக்கி வச்சுருப்பாங்க. இப்படி இறக்கி வைக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த கப்புடைய நிப்பிள் பாயிண்ட் வந்து பாயிண்டாக வந்துடும். அந்த மாதிரி பாயிண்டாக வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கேப் இடைவெளிகள் வந்து ஒவ்வொரு ப்ளவுஸுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். சில நண்பர்கள் வந்து கேட்டிங்கன்னா எனக்கு இங்கேருந்து ஒரு 1.5 இன்ச்சு, இங்கேருந்து 1 அப்படி வந்து எல்லா ப்ளவுஸுக்கும் ஒரே மாதிரி இருக்காது. பெண்களோட உடல் அமைப்பு பார்த்தீங்கன்னா ஒரு 6 விதமாக இருக்குது. 6 விதமாக ப்ளவுஸுடைய கப்புக்கள் அளவு வந்து மாறிட்டே இருக்கும். ஸோ அதனால் இந்த அளவுகள் வந்து நல்லா நோட் பண்ணி வச்சுக்கங்க. சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா இங்கேருந்து 1.2, இங்கேருந்து 1.2 வச்சுருந்தோம்ல, இங்கேருந்து இப்படி என்ன பண்ணுறீங்கன்னா இப்படி வளைவாக வளைஞ்சிக்குங்க. இந்த வளைவை இப்படி எடுத்துக்குங்க. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ளவுஸ் வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ ஷோல்டர் பகுதி வந்து கட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா கழுத்து பகுதி வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ சைடில் கட் பண்ணிவிட்டு இந்த வளைவு இருக்கு பாருங்க, இங்கே ஒரு 1/2 இன்ச்சு தள்ளி வெட்டும் போது இது கிராஸாக வெட்டிக்கலாம். இப்போ அடுத்து இந்த கழுத்து பகுதி, ஃப்ரண்ட் கழுத்து பகுதியோட இங்கே 1/2 இன்ச்சு நம்ம அதிகமாக விட்டுருந்தோம் இல்லையா, இதில் ஒரு 1/4 இன்ச்சு இப்படி கிராஸாக இப்படி கட் பண்ணிக்கணும். ஃப்ரண்ட் தட்டு சூப்பராக வந்து நம்ம கட் பண்ணியாச்சு. இந்த பேக் தட்டு ஃப்ரண்ட் தட்டு கட் பண்ணுறதுல இருக்கக்கூடிய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. இதில் ஒவ்வொரு ப்ளவுஸுக்கும் ஒவ்வொரு மாதிரி வரும். ஒவ்வொரு ப்ளவுஸும் ஒவ்வொரு அளவுகள் இருக்கிறதுனால நம்ம இதை பார்த்து பர்ஃபெக்டாக தான் கட் பண்ணிக்கணும். இப்போ பேக் தட்டும் ஃப்ரண்ட் தட்டும் அட்டகாசமாக நம்ம வெட்டியிருக்கோம். இந்த பேக் தட்டு ஃப்ரண்ட் தட்டு இப்படி நம்ம வச்சு பார்த்தோம் அப்படின்னாவே கண்டுபிடிச்சிடலாம். ஏதாவது அளவு முறைகள் மாறி இருக்கா இல்லையாங்கிறது எல்லாமே தெரிஞ்சிடும். தெரியுதுங்களா? பாருங்க, சைடு வந்து நம்ம இங்கே மார்க் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இந்த ஹார்மோல் பகுதி பார்த்தீங்கன்னா குறைஞ்சிருக்கும். தெரியுதுங்களா? இந்த டாட் வந்து நம்ம இப்படி பிடிக்கும்போது என்ன ஆச்சுன்னா 1.2 இன்ச்சு தான். அப்போ எப்படிங்களா கரெக்டாக இருக்கும். எப்பவுமே இந்த 1.2, 1.25 இந்த மாதிரி ஒரு 1.5க்குள்ளே இருந்துச்சுன்னா இங்கே சைடில் வந்து ஒரு 1/2 இன்ச்சு மட்டும் அதிகமாக விட்டிங்கன்னா போதும். சரிங்களா? இங்கே 1.25 வச்சிருக்கோம் அப்படிங்கிறக்காக இங்கேருந்து ஒரு 1.25 வந்து எக்ஸ்ட்ரா வந்து வெட்ட வேண்டிய அவசியம் இல்லை. என்ன காரணம் அப்படின்னா இந்த கீழே வந்து நம்ம இதில் அதிகமாக தான் எடுத்திருக்கோம். சரிங்களா? இங்கேருந்து நம்ம 1 இன்ச்சு மட்டும் விடாமல் அதிகமாகவே எடுத்திருக்கோம். மேலேருந்து ஸ்ட்ரைட் கோட் பண்ணி தான் எடுத்திருக்கோம். இந்த மார்பு சுற்றளவுக்கும் இடுப்பளவுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரே கோடாக தான் நம்ம போட்டு வெட்டியிருக்கோம். அதனால் இங்கே வந்து நீங்கள் ஒரு 1/2 இன்ச்சு மட்டும் அதிகப்படுத்தினா போதும். 1, 1.25, 1.5 இந்த அளவுகள் இருந்துச்சுன்னா ஒரு 1/2 இன்ச்சு மட்டும் அதிகமாக வச்சுங்க. மற்றபடி எக்ஸ்ட்ரா அவ்வளோ எழுத வேண்டியதில்லை. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம சிம்பிளாக நம்ம அடுத்தது என்ன பண்ண போகிறோம், பெல்ட் வந்து கட் பண்ண போகிறோம். பெல்ட் கட் பண்ணுறதுக்காக பீஸ் வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, கீழே அந்த பெல்ட்டுக்காக என்ன பண்ணுறோம்னா பீஸ் வந்து இப்படி எடுத்து வச்சுக்கலாம். மார்க்கெட் எடுத்துகிட்டு என்ன பண்ணுறோம்னா சைடில் ஏற்கனவே ஒரு 1/2 இன்ச்சுக்கு ஒரு மார்க் ஒன்று பண்ணி விட்டுக்கலாம். கீழே வந்து இந்த பிசுறு இருக்குது இல்லையா, இதை கழிச்சு விட்டுடலாம். இதை வந்து நம்ம வெட்டி எடுத்துருவோம். அதனால் இங்கேருந்து என்ன பண்ணுறோம் ஒரு 1/2 இன்ச்சுக்கு மார்க் ஒன்று போட்டுக்குவோம். மேலே தையலுக்காக ஒரு 1/4 இன்ச்சு, கீழ் தையலுக்காக ஒரு 1/4 இன்ச்சுக்காக இந்த இதுக்கு. சரிங்க, இந்த பெல்ட் பகுதி எடுத்து என்ன பண்ணுறீங்கன்னா இப்படி நேராக வைங்க. இங்கே ஒரு மார்க்கு, இங்கே ஒரு மார்க்கு. அடுத்தது இந்த பெல்ட்டோடைய உயரம் வந்து எவ்வளோ செடு இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். இங்கே ஒரு மார்க் ஒன்று பண்ணுங்கள். அப்படியே இந்த சென்டர் கப் இருக்கக்கூடிய பகுதிக்கு இங்கே ஒரு மார்க் ஒன்று பண்ணுங்கள். அப்படியே சைடில் இங்கே போயிட்டீங்கன்னா இங்கே ஒரு மார்க் ஒன்று பண்ணி விட்ருங்க. இப்போ ஸ்கேல் வச்சு என்ன பண்ணுறீங்கன்னா இங்கேருந்து இப்படி ஒரு கோடு, இங்கேருந்து இப்படி ஒரு கோடு ஒன்று போட்டு விட்ருங்க. சரிங்களா? இதை நம்ம வெட்டும்போது இப்படி வளைச்சி வெட்டிக்குவோம். இப்போ ஃப்ரண்ட் தட்டு வந்து எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட் தட்டு எடுத்துகிட்டு என்ன பண்ணுறோம்னா இங்கேருந்து இப்படி வச்சு பாருங்கள். வச்சு பார்த்தீங்கன்னா இங்கே சென்டர் டாட்டுக்கு வந்து நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். தெரியுதுங்களா? இங்கேருந்து என்ன பண்ணுறோம்னா இப்படி வச்சு பார்க்குறோம். அடுத்து அப்படியே இங்கேருந்து இதை என்ன பண்ணுறோம் இப்படி வைக்கிறோம். வச்சிங்கன்னா ஒரு 1/2 இன்ச் மட்டும் முன்ன பண்ண இருக்கும். அதே மட்டும் இப்படி மார்க் பண்ணிக்கலாம். ஈஸியாக வந்து பெல்ட் வந்து நம்ம கட் பண்ணிடலாம். கீழே ராயச்சுக்காக விட்ட பகுதியை வந்து நம்ம முதல்ல கட் பண்ணிடலாம். இது பார்த்தீங்கன்னா தையலுக்காக, கீழ் தையலுக்கும் மேல் தையலுக்காக சேர்த்து நம்ம ஒரு 1/2 இன்ச்சு விட்டுருக்கோம்.
இது வெட்டும்போது இந்த பகுதி வந்து லைட்டாக இப்படி வளைச்சி வெட்டிக்கங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்ம ஒரு சைடில் வந்து ஒரு அரை இன்ச் அதிகமாக விட்டு வந்து இல்லையா, இங்கே போகையில் என்ன பண்ணணும்னா கீழே வந்து 4 இன்ச் வந்து அப்படியே கம்மி பண்ணிடுங்க. ஃப்ரண்ட் தட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே மேலே வந்து நம்ம 4 இன்ச்சு குறைப்போம். அதுவே பெல்ட்டில் பார்த்தீங்கன்னா கீழே வந்து 4 இன்ச்சு குறைச்சிருவோம். நல்லா நோட் பண்ணிக்கங்க. பெல்ட் பகுதியில் கீழே வந்து 4 இன்ச்சு வந்து நம்ம என்ன பண்ணுறோம், கம்மி பண்ணிக்கிறோம். மேலே வந்து அப்படியே அளவு இருக்குது. ஆனால் ஃப்ரண்ட் தட்டில் என்ன பண்ணுறோம்னா இந்த கீழளவு அப்படியே இருக்குது, மேலளவில் 4 இன்ச்சு குறைச்சிக்கிறோம். தெரியுதுங்களா? ஆப்போசிட்டில் வந்து 4 இன்ச்சு வந்து கம்மி பண்ணிக்கணும். இது கம்மி பண்ணும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ப்ளவுஸ் வந்து தைக்கும்போது இந்த கப் வந்து இப்படி பெல்ட் வந்து இப்படி உட்காரும்போது என்னன்னா நேரம் ஆகிக்கும். இந்த பகுதி வந்து என்னன்னா தையலுக்கு இப்படி கவர் ஆகிறதுனால இப்படி நேரம் ஆயிரும். இது யாரும் சொல்றது இல்லை. நம்ம திருப்பூர் ஜெயட்டை சேனலில் ரகசியங்களை மறைப்பதில்லை. இப்போ சூப்பராக பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளவுஸ் வந்து நம்ம கட் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்களும் முயற்சி பண்ணி பாருங்கள். முயற்சி பண்ணி பார்த்துட்டு நீங்கள் எப்படி கட் பண்ணீங்க அப்படிங்கிறத மறக்காமல் நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு உங்களோட புகைப்படங்களை எடுத்து பதிவு பண்ணுங்கள். அதில் ஏதாவது குறைநறைகள் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லித்தரேன். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டெலிகிராம் எல்லாத்துலேயுமே நம்ம சேனல் இருக்குது. எல்லாத்துலேயுமே ஃபாலோ பண்ணிங்க. உங்களுடைய வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா உடனே ஜாயின் பண்ணிக்கங்க. இதெல்லாம் நம்ம திருப்பூர் ஜெயட்டை சேனலில் பாருங்கள். தேங்க்யூ, பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.